ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ரொட்டீன் தான். உலையெல்லாம் வச்சாச்சு. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நாங்களே ஓனாக எங்கள் காட்டில் வந்துட்டு விவசாயம் பண்ண அரிசி. இதில் வந்துட்டு எந்த ஒரு கீலிஸா எதுவுமே கிடையாது. நேச்சுரலான அரிசி தான். இதை வந்துட்டு 3 டைம் கழுவி அந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றாமல் சூடு பண்ணி 3 மாத குழந்தையிலேருந்தேவும் அதை நல்லெண்ணெய் தேய்ச்சி காலில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே நடந்துருவாங்க. இந்த வயசானவங்க மூட்டு வலி கால் வலி அப்படிங்காங்களா, அவங்களுக்குமே நல்லெண்ணெய் தேய்ச்சி காலில் உருவி விட்டாலுமே வலி சீக்கிரமே படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் உலைய வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு காளான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் குழம்பையுமே அது வாட்டிக்கு அங்கே கிரேவி மாதிரி வச்சு விட்டதுக்கப்புறம் முட்டை தான் வாங்கியிருந்தேன். லேட் ஆகிடுச்சு. தம்பிங்களுக்குமே 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லை. ஸ்கூலுக்கு வேறு போகலையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிரேவி வச்சு முட்டையை அவிச்சு வச்சு எங்கள் வீட்டுக்காரங்களுமே இன்றைக்கி வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு யாராவது இறந்துட்டாங்க திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டா யாருமே யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க, போகக்கூடாது அப்படி. அதனால் அவங்களும் வீட்டில் இருக்காங்க. அப்படியே தம்பி ஊசி போட கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஊசி போட கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் போகிறோம். தேங்க்யூ.